Hello guys, welcome back to Python series Tamil. போன வீடியோல நம்ம பைட்ஸ் அரே அப்புறம் பைட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எப்படி ரெண்டு வேரியபிள்ல ஸ்வாப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்வாப் பண்றதுன்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஜஸ்ட் நான் 5ங்கிற ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்றேன். அண்ட் தென் பிங்கிற வேரியபிள்குள்ள 6ங்கிற ஒரு இன்டீஜர் நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ எனக்கு பிக்குள்ள இருக்கிற வேல்யூ 6 ஏக்கு போகணும். அந்த ஏல இருக்கிற 5 வேல்யூ இருக்குல்ல, ஸோ அது பிக்கு வரணும். அது எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்ட்டு. பைத்தான்லையும் இந்த மாதிரி 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, ஒரு தேர்ட் வேரியபிள் வச்சு நம்ம பண்ணுறது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே ஏன்னா அசைன் பண்ணுறேன். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 5 இருக்கும். ஸோ அந்த 5ன்றது டெம்பில் ஸ்டோர் ஆகிக்கும், அந்த டெம்ப் வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ நான் ஏங்கிற வேரியபிள் நான் பிக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அதாவது பியில் இருக்கிற வேல்யூ இப்போ ஏக்கு மூவ் ஆயிரும். ஸோ தென் இப்போ பியில் இருக்கிறது நான் டெம்பை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஏ பிரிண்ட் பண்ணுறேன், தென் பிரிண்ட் பி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற இடத்துல எனக்கு 6 பிரிண்ட் ஆயிடுச்சு, அண்ட் பிங்கிற இடத்துல 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம வேரியபிளை ஸ்வாப் பண்ணிட்டோம். ரொம்பவுமே சிம்பிள். ஒரு தேர்ட் வேரியபிளை வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அது லைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டெம்புங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நான் 5ங்கிற ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ டெம்புங்கிறதுல இப்போ 5 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பிங்கிற வேல்யூ நம்ம 6ன்னு அசைன் பண்ணிடுவோம் ஏக்கு. ஸோ அப்போ ஏ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டெம்பில் இருக்கிற வேல்யூ நம்ம பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதனால பிக்கு வேல்யூ நம்ம என்ன அசைன் பண்ணுறோம்னா டெம்ப்ன்ட்டு. என்ன டெம்ப்னா 5. ஸோ 5ங்கிறது பிக்கு அசைன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 2 வேல்யூமே ஸ்வாப் ஆயிரும். ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படின்னா மெமரியில் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வேஸ்ட்டாக ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதில் எப்படி அடுத்த கான்செப்ட் எப்படி ஒரு தேர்ட் வேரியபிள் இல்லாமல் நம்ம ஸ்வாப் பண்ணுற நம்பர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு அத்துறேன். ஸோ ஏ ப்ளஸ் பின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போ ஏங்கிற இடத்துல 5 இருக்குது, பிங்கிற இடத்துல 6 இருக்குது. ஸோ எனக்கு 11 இங்கே வரும். தென் நான் திருப்பி பிங்கிற வேல்யூக்குள்ள பிங்கிற வேரியபிள்குள்ள நான் ஏ மைனஸ் பின்னு அசைன் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ ஏங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்கும். ஏன்னா முன்னாடியில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் 11ட்டு. ஸோ பிங்கிறதுல இப்போ 6 இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். ஓகே, தென் அடுத்தது ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிற வேரியபிள்குள்ள நம்ம திருப்பி ஏ மைனஸ் பின்னே நம்ம தரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பிங்கிற வேல்யூக்குள்ள நம்ம 5 அசைன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஏ 11 இருக்கு, அண்ட் தென் பி 5 இருக்கு. ரெண்டுத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ 6ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு 6ன்னு இருக்கு, அண்ட் பிங்கிற வேல்யூக்குள்ள நம்மளுக்கு 5 இருக்கு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏங்கிற இடத்துல 6 ஆயிருக்கு, அண்ட் தென் பிங்கிற இடத்துல 5 ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு வேரியபிளை ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸ்வாப் பண்ணல, இது லைக் எப்படின்னா ஒரு அடிஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லலாம். ஸோ அதை வச்சு நம்ம அது பண்ணியிருக்கிறோம். போன இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது அசைன் பண்ணிருக்கோம், இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டும் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் நிறையா கண்டிஷன் போட்டு நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ டக்குன்னு சிஸ்டம் ஒரு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குன்னா டக்குன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் நம்ம எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். ஸோ அது வச்சு நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் தான். நான் ஏங்கிற வேரியபிள்குள்ள ஏ கேப்னு போடணும். ஸோ கேப் அண்ட் தென் பி. அதே மாதிரி பிங்கிறதுக்குள்ள ஏ கேப் பி, அண்ட் தென் திருப்பி ஏல நம்ம ஏ கேப் பின்னு போடுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏங்கிற இடத்துல 6 இருக்கு, பிங்கிற இடத்துல 5 இருக்கு. இப்போ கேப்புங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ
உங்களுக்கு இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலனா பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் அதிகமாக பண்ணுறோம். ஒரு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிற கம்ப்யூட்டரில் ரன் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். நம்ம முன்னாடி கண்டிஷன் நம்ம முன்னாடி ஆப்ரேஷன் பார்த்தோம்ல, ஸோ அதை விட இது ஸ்லோவாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட்னா ஸ்டாக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது லைக் ஒரே லைனில் எப்படி வேரியபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா வந்து வேரியபிள் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள். நான் ஏங்கிறது வேரியபிள் நான் அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கம்மா போட்டு பீன் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் டுன்னு போட்டு நான் இப்போ வந்து பீன்னு சொல்கிறேன், திருப்பியும் கமா ஏன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏல இருக்கிறது வந்து பிக்கு போயிடும். அண்ட் தென் பியில் இருக்கிறது வந்து இப்போ ஏக்கு போயிருக்கும். ஏக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிற இடத்துல 6 ஆயிடுச்சு. அண்ட் தென் பிங்கிற இடத்துல 5 ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து 4 கான்செப்ட் வச்சு ஒரு 2 நம்பர்ஸ், அதாவது 2 வேரியபிள்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எந்த கான்செப்டில் டவுட் இருக்கோ அந்த கான்செப்ட் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.